श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावदि अध्यायं 34वदि श्लोकम्। सप्तावस्था इमा सन्ति चिदाभासस्य तास्मिवो बन्धमोक्षौ स्थितौ तत्र तिस्रो बन्धकृतः स्मृताः। स्वामी विद्यारण्य இந்த அத்தியாயத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷயம் வந்து சிதாபாசம், த சூப்பர் இம்போஸ்டு கான்ஷியஸ்னஸ் ஆர்சிக்குள்ள 7 விதமான விஷயங்கள் நடக்கும் ஒரு சிதாபாசத்துக்கு. இந்த 7 விஷயங்கள் நடக்கும் అనేది 3 தடவை பேசுகிறார். 3வது தடவை இப்போ பேச போகிறாரு. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து தசமஹ அந்த 10வது ஆளனே ஒரு கதை சொல்லி உதாரணத்தில் அங்கேயும் 7 விஷயங்களை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த ஜீவன விஷயத்தில் கூட இது எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு அதையும் 2வது வாட்டி சொல்லி இப்போது அந்த 7 ஸ்டேஜஸில் வந்து ஒன்றா திரும்பி சிதாபாசத்தில் எப்படி இருக்கு, இது என்ன வேலை செய்யும் అనేది விவரிக்கிறதுக்கு தொடங்குகிறார். அப்படி பண்ணும்போது முதல் கடந்த வாரம் பார்த்த இந்த 34வது ஸ்லோகத்தில் சிதாபாசஸ்ய இமாஹ சப்த அவஸ்தாக சந்தி. சிதாபாசத்தில் இந்த 7 அவஸ்தைகள் ஸ்டேஜஸும் இருக்கின்றன. தாசு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்லோகத்தில் 34 தாசு இமௌ பந்த மோக்ஷௌ ஸ்திதௌ. அந்த 7க்குள்ள ஜீவனுக்கு சம்பந்தப்பட்ட பந்தத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம், மோட்சத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 7க்குள்ளே தான் இருக்குது, 7 ஸ்டேஜஸ். அப்படி சொல்லி குறிப்பாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, தத்ர த்ரிஸ்ரௌ பந்த கிருதா ஸ்மிருதாக. இதில் வந்து ஒரு 3 மட்டும் பந்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. என்னது? முதல் 3. அந்த முதல் 3 தான் பந்தத்துக்கு காரணம். இது இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தின்னு சொன்னார். அவித்யா, ஆவருத்தி, ஆவரணம், அப்புறம் விக்ஷேபம், இந்த 3 தான் பந்தத்துக்கு காரணம். அடுத்த 4 விஷயங்கள் வந்து பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், நிரங்குஷா திருப்தி, அப்புறம் பயரகிதம், பயம் போகும். ஸோ இந்த மாதிரி 7 விஷயங்களை வந்து சொல்லி இப்போது 35வது ஸ்லோகத்தில் 35வது ஸ்லோகம் படிக்கணும் முதல்ல, அப்புறம் விவரிக்கிறேன். ந ஜானாமீத்யுதாசீன வியவஹாரஸ்ய காரணம் விசார பிராகபாவேன யுக்தமஜ்ஞானமீரிதம். முதல் வந்து முதல் படி, முதல் ஸ்டேஜ் அஜ்ஞானம், இக்னோரன்ஸ் பற்றி சொல்ல தொடங்குகிறார். அஜ்ஞானத்துக்கு காரணம் என்ன
ஏன்னா அந்த அஜ்ஞானத்துக்கு கூட ஒரு காரணம் அஜ்ஞானம் அவித்யா அனாதி ஆனால் கூட எங்கே தொடங்கிச்சு, எதனால் தொடங்கிச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா விசார பிராகபாவேன யுக்தம். இது இந்த அஜ்ஞானமன் இந்த நிலை ஆத்ம விசாரம் தத்துவ விசாரம் செய்யறது முன்னாடி வரைக்கும் இது இருக்கு. தட் ஸ்டேட் which exists before the enquiry of the self. சரியா? அப்படின்னு அர்த்தம் என்ன, கிளாஸுக்கு வராத வரைக்கும் சத்சங்கம் நாடி தேடி குருன்னு பிடிச்சி சாஸ்திரத்தின்னு கேட்காத வரைக்கும் அது முன்னாடி பிராகபாவேன. ஸோ என்கொயரி செல்ஃபை பற்றி விசாரம் பண்ணுற முன்னாடி வரைக்கும் அது இருக்கு. அது ஏன் இருக்கு அதுதானே கேள்வி கேட்டோம்னா, உதாசீன இவன் அப்படி ஒரு தத்துவம் ஆத்மஸ்வரூப ஜானம் இது ஒன்று இருக்கு. நான் பாரமார்த்திக ஜீவன் நானன்னு சொல்லிட்டு இந்த எந்த விஷயமும் இவனுக்கு நம்மளை அது யாரோ எங்கோ பேசுகிறாங்கன்னா கூட அது சொல்லப்பட்டிருக்குது, வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் கிளாஸுக்கு போகிறாங்களே, நிறைய மகாத்மர்கள் இதை பற்றி விவரிக்கிறாங்களே. இப்படி இருக்கேன்னு இவனுக்கு காதில் விழுந்தா கூட, ஆனால் இவன் உதாசீனமாக இருக்கானம்மா, இன்டிஃபரெண்ட்டாக இருக்கா, கண்டுக்கல. என்னது அங்கே பெருசாக என்னமோ பேசுகிறாங்களாம்மா, உபனிஷத்தாமா, வேதாந்தமாமா, பஞ்சதசாமா, ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, அங்கே யாரோ போகிறாங்க கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்டிஃபரெண்ட்டாக இருப்பான். உதாசீனம்னா கண்டுக்காத மாதிரி. இது நமக்கு எதுக்கு தேவையில்லை, இப்போ என்ன ஆகிப்போச்சு, என்ன முடி நிறைஞ்சுதா என்ன, எதுக்கு இப்போது அதெல்லாம் போய் கேட்கணும் வேதாந்தம். இப்படி சில தப்பான பாவங்களை மனசில் வச்சுக்கிட்டு உதாசீனமாக இருப்பாங்க. இப்போ நீங்களே சில பேர் கிளாஸுக்கு வரீங்க, பாரிய கிளாஸுக்கு போயிட்டு இருக்குதுன்னா கூட ஹஸ்பண்டு ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு போகிறான் அது மட்டும் தெரியும், விட்டுடுறாரு. அங்கே தான் என்ன தான் சொல்கிறாரு, எதுக்கு இவளுக்கு கிளாஸுக்கு போகிறான், வாரத்துக்கு இத்தனை நாள் கிளாஸுக்கு போகிறானே, இத்தனை வருஷமாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமே என்ன தான் அங்கே சொல்கிறாங்க. அது அவன் முக்கியமாக அவசரமானது வீட்டில் நிறைய பேர் பர்த்தர்களுக்கு வரமாட்டேங்குது, ஜென்ஸுக்கு. ஒருவேளை யாராவது வீட்டில் ஜென்ஸு பர்த்த கிளாஸுக்கு போகிறான், சிரவணம் பண்ணுறான், சத்சங்கம் சின்சியராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பாரியக்கு எங்கோ போகிறார், போட்டும் போயிட்டு வரட்டும் இப்படி நினச்சி சொல்லிட்டு உதாசீனமாக இருப்போம். வேறு யாராவது வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், பக்கத்தில் கண்டிக்க மாட்டாங்க. இது என்ன முக்கியத்துவம், இது அதில் முதல்ல சும்மாவே போயாவது தெரிஞ்சுக்கலாமே என்ன தான் சொல்கிறானே, போய் பார்த்துட்டு அது கூட செய்ய மாட்டான். ஸோ இப்படி உதாசீனமாக இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் ஆத்ம ஞானம் வரும், அங்கே போனால் மோட்சம் வரும், ஜீவன் முக்தன், இந்த வார்த்தைகள் ஏதோ அவங்களுக்கு கூட டிவியில் சினிமாவில் பார்த்த மாதிரி எதோ தெரியும் தவிர அதெல்லாம் உனக்கு வேண்டாமா, கிளாஸுக்கு கேட்டுக்கலாம் இல்லையா, ஏன் உதாசீனமாக இருக்கு, குரு கிட்ட போகணும் இல்லையா அப்படின்னா சில பேர் இன்னும் எனக்கு புண்ணியம் இருந்தால் நடக்கும், மோட்சம் అనేది எனக்கு புண்ணியம் இருந்தால் வருமா இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தப்பிச்சுக்குவாங்க. தப்பிச்சுக்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை, முக்கியத்துவம் தெரியல, உதாசீனமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவகாரத்தில் நிறைய ஈடுபாட்டு இருக்கிறதுனால, விவகாரத்துக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்கறதுனால, வியாபகாரிக ஜகத்து பிரபஞ்சம் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப சத்தியம், இது பண்ணலன்னா எப்படி, முதல்ல இதுதானே பார்த்துக்கணும், இதில் இல்லாமல் முதல்ல புக்தி இல்லாமல் முக்தி வருமா, அப்புறம் நான் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறான்.
அவனுக்குள்ளே அவனே பண்ணிக்கிறான். எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உள்ளே அப்படி. அதனால தான் வரல. ஸோ இந்த விவகாரஸ்ய காரணம் என்ன காரணம்? இப்போது விவகாரத்தில் அப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்துட்டு விவகாரத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், இங்கே உதாசீனமாக இருக்கிறான். இப்போது அந்த விஷயம் சொன்னானே, புண்ணியம் இருந்தால் எனக்கு வரும், புண்ணியம் இருந்தால் ஒரு நாளைக்கு எனக்கு பகவத்கீதத்தில் கேட்க பாக்கியம் வரும். சில பேர் அப்படி என்ன நல்லவங்களுதான், ரிலீஜியஸாக நிறைய பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி எங்கள் வீட்டில் அவங்க விடமாட்டுறாங்க சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னாலும், அதனால் வந்து கேட்குறதுக்கு முடியல அப்படி. அப்புறம் வந்து நீ எப்படியாவது நீ தான் முயற்சி பண்ணி ஏதாவது செஞ்சு வரணும்னா, போகட்டும் சுவாமி, எனக்கு புண்ணியம் இருந்தால் நடக்கணும்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவான். நான் கேள்வி கேட்குறேன், உங்களோட பையனோ பொண்ணோ வீட்டில் படிக்கிறாங்களா, அவங்கள வந்து ஏண்டா கெமிஸ்ட்ரி படிச்சிட்டியா, கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாம் வந்துச்சா, நல்லா புரிஞ்சதா வந்ததான்னா, இல்லைம்மா எனக்கு புண்ணியம் இருந்தால் நடந்தால் நடக்கும், புரிஞ்சால் புரியும் அப்படின்னு சொல்லுவானா? ஏண்டா மேக்ஸு வந்து நல்லா ஒழுங்க பண்ணி படிச்சுக்கிட்டியா, புரிஞ்சதா வந்துச்சான்னா, எனக்கு புண்ணியம் இருந்தால் வரும் அப்பா. இப்படி யாராவது குழந்தை சொன்னால் நீ ஒத்துக்குவீங்களா? யாராவது அப்படி சொல்கிறாங்களா? அப்போது அவ்வளோ தெளிவாக இருக்குங்க. அதில் இந்த ஆத்ம ஜானம் இது மட்டும் புண்ணியம் இருந்தால் வரும், எனக்கு நடக்க வேண்டியது இருந்தால் வரும், இதெல்லாம் இப்போ அசல் எனக்கு எதுக்கு தேவையா இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறான் நிறைய பேர், பெரும்பாலும் லோகத்தில் பாருங்க. அதனால தான் கமிட்மெண்ட்ன்றோம். அதுக்கு அது இல்லை. அதனால எவ்வளோ நாளில் இந்த அஜ்ஞானம் இருக்கு என்ன இது அதெல்லாம் சொல்லாது. என்ன காரணம்னு கேட்டால் இல்லை, கிளாஸுக்கு சத்சங்கத்துக்கு போகாதனால தான். சத்சங்கத்துக்கு போயிட்டேரும், இது கொஞ்சம் நாள் ஆனாலும் கொஞ்சம் வருஷங்கள் ஆனாலும் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்திலாவது வருவோம்ப்பா. நீ காதே கொடுக்கல சத்சங்கத்துக்கு போல, அது எனக்கு நடந்தால் நடக்கும், யாராவது அனுகிரகம் பண்ணால் நடக்கும். என்ன அனுகிரகம்? இதுதான் மனுஷ ஜன்மம் கொடுத்தாச்சு, மூளை கொடுத்தாச்சு, படிப்பு கொடுத்தாச்சு, நல்ல இருக்கே அவயவங்களெல்லாம் நல்லா உதவி செய்கிறது, வேலை செய்கிறது போது இனிமேல் என்ன அனுகிரகம் பண்ணணும்? பார்த்துங்களா? இது இப்படி திங்க் பண்ணுற இந்த ராங் திங்கிங், ராங் கன்க்ளூஷனுக்கு பேர் தான் அஜ்ஞானம். அப்படி இருந்து இப்போது அஜ்ஞானத்தினால அதுக்கு என்ன சொல்லுவான்? அப்புறம் என்ன சொல்லுவான்? ந ஜானாமி, எனக்கு தெரியாது அந்த ஆத்மா பற்றி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? போய் கேட்க வேண்டியதான். நீ போன குரு சொல்லி தருவார் இல்லை, சாஸ்திரம் சொல்லி தரும் இல்லை, அதெல்லாம் பண்ணாமல் ந ஜானாமி, எனக்கு தெரியாது. அது என்னமோ தெரியாதது அது தெரியாதனால அப்படி ஒன்றும் முதல்ல ந ஜானாமி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த எனக்கு தெரியாதன்னு சொல்கிறப்ப இது அஜ்ஞானம் ஈரிதம். சரியா? நீ போகாதனால தானே தெரியல உனக்கு, நீ முயற்சி பண்ணாதனால தானே உனக்கு தெரியல, நீ அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதனால தானே தெரியாமல் இருக்க. லோகத்தில் என்னென்னமோ தெரியாத வித்தியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறேன். உனக்கு டான்ஸ் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியலன்னா எங்கள் குருக்கிட்ட போய் படிச்சுக்கல. அதே மாதிரி தான் ஆத்ம ஜானம் உனக்கு ஸ்வரூபம், உன்னோட ஆத்மா பற்றி உனக்கு தெரியுமா? நீ ஆத்மான்னு தெரியுமா? நான் படிச்சுக்கல, அதனால தெரியாது. நான் ஜானாமி. இந்த நான் ஜானாமி ஏன்னா ஒரே ஒரு காரணம்தான், கேட்கல, படிக்கல. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பற்றி படிச்சுக்கணுமா இல்லையா? ஒழுங்க ஒரு புதுசாக சமையலுக்கு ஏதாவது புது டிஷ் பண்ணணும்னாவே வெரைட்டி படிச்சுக்கிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு 1க்கு 2 வாட்டி ட்ரையல் பண்ணி அது கடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறோமா இல்லையா? அதே மாதிரி எக்ஸாக்ட்லி இங்கே வந்து, ஆனால் இதுதான் முதல் படி. மனுஷன் இங்கே மாட்டிட்டான், இங்கே இருப்பான். இங்கே இருந்து இது அப்படி விட்டுடுமா சும்மாவான்னா? ஆஹா, அடுத்தது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த 36வது ஸ்லோகத்தில்
இந்த அக்ஞானம் అనేది அடுத்த அவதாரம் எடுக்கும். அமார்கேண விசார்யாத விசார்யாத நாஸ்தி நோ பாதி சேத்யசௌ விபரீதவ்யவருதி ஆவ்ருதே காரியமிஷ்யதே. இந்த ஸ்டேஜ் 2 இது என்னன்னா ஆவ்ருதி இல்லைன்னா ஆவரணம், அதை பற்றி விவரிக்கிறார் இங்கே. என்னது ஆவரணம்னா அக்ஞானம் எக்ஸ்பிரஸ் பண்ணால், போர்டில் வெர்பலைஸ் பண்ணால், ஓப்பனாக சொன்னால் அதுக்கு பேர் ஆவரணம் இருக்குன்னு அர்த்தம். The expressed ignorance is called வீலிங். தெரியலன்னு சொல்கிற இல்லை, தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆனால் எது தெரிஞ்சுக்கணும் சுவாமி? ஏன் இது தெரிஞ்சுக்கணுமான்னு? அப்பா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். எது தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது தேவையில்லையோ அப்படிப்பட்ட விஷயத்தின்னு சொல்லித்தான் குருவேன்னு உபனிஷத்தில் கேட்டார் இல்லை சிஷ்யனை. நீ கேட்கலாம் இல்லை அப்படி. அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டா சர்வ சமஸ்யைகளுக்கு, ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன். அப்பா இது சம்சாரமே ஒரு பெரிய ப்ராப்ளம். அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸு, பெரிய ப்ராப்ளம்ஸு, ப்ராப்ளம். அப்போ இத்தனை ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷனை ஃபார் ஆல் த கொஷன்ஸ், ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ், த ஓன்லி ஒன் சொல்யூஷன் இஸ் நோ யுவர் செல்ஃப். என்ன சார் ஒன்றும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாமன்னா? ஆமாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ண நம்ம. அதனால் இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என்னது எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்? அந்த மாதிரி ஆத்மா అనేది ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஓகே, ஆத்மாவை கூட்டஸ்தன்னு கூப்பிடுறாருல இந்த பஞ்சதசியில், அப்படி கூட்டஸ்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்புறம் அப்பயும் பக்தி பண்ணுற பரமாத்மா இருக்கார். இங்கே வைகுண்டத்தில் இருக்கார், இங்கே கைலாசத்தில் இருக்கார், கோவிலில் இருக்கார். இப்போ அது பேசிட்டியோ, இப்போ அது பார்த்துட்டியோ, சும்மா ஏதோ நினச்சிக்கிட்டு சொன்னதெல்லாம் நம்பி செய்கிறதில்ல. இப்போது ஒடுங்க அந்த பரமாத்மா பற்றி உனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியுமா? அவர் உனக்கு கூட பேசினாரா? என்ன தான் நினச்சிட்ருக்க பரமாத்மான்னா? அதையும் அறக்குறையாக தான் இருக்க தெரியல. அதான்ப்பா நீ செய்கிற பக்திக்கு, இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸுக்கு உண்மையான ஒரு அர்த்தம், மீனிங்கு கிடைக்கணும், பிரயோஜனம் கிடைக்கணும்னா நீ ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். ஆனால் வரமாட்டான். வராமல் என்ன சொல்கிறான்? அந்த மாதிரி ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை, நல்லா இருந்தால் போதும் சுவாமி. இது ஒரு கேட்டகரி குரூப்பு. சுவாமிஜி இவங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அந்த சோச்சோ பிராண்டுன்னு, குடி பிராண்டு. என்னன்னா, ஐ எம் குட் டு எவ்ரிபடி. Hey, being good is not being a knowledgeable person. நல்லவனுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் வரல. ஆனால் ஞானம் வந்த மகாத்மன் எல்லாரும் நல்லவங்க தான், புரிஞ்சுக்கணும். Every good person is a wise person, but every wise person is a good person. அப்போ நீ வைஸாக இருக்கணும்னு விரும்புகிறியா, இல்லை அதர்வைஸாகவே இருந்துக்கணும்னு விரும்புகிறியா? அதனால் இவன் இப்படி சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, அவன் சரியான பிரமாணத்தின் உபயோகப்படுத்தலை. இப்போது ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்துட்டு விவரிக்கிறேன். அமார்கேண விசாரிய அத விசாரிய அமார்கேண. இவன் அமார்கேணன்னா ராங் வே ஆஃப் கன்க்ளூஷன், ராங் வே, தப்பான விதமான முடிவு, தப்பான விதமான விசாரம். ஏன்னா அவன் மனசுக்குள்ள அவன் திங்க் பண்ணுறான்.
இல்லை வேறு விதமான அமார்கேணன்னு சொன்னால் விசாரம் பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணல, விசாரணை பண்ண வேண்டியது பண்ணல, சரியா? அதுக்கு பேர் தான் அமார்கேண. ஓகே, இவன் சும்மா ஃபேலசி லாஜிக் தர்க்கம் வச்சுக்குவான். தர்க்கம் வச்சு, ஏன்னா தர்க்கம் அவன் மனசில் இருக்கு, மனசு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஒத்தாசு கொடுத்துட்டு இந்த மாதிரி அமார்கேணா. சாஸ்திரம் சொல்கிறது உன் மனசு சொல்கிறதா? அதனால் நீ சாஸ்திரம் சொன்னது கேட்கலன்னா உன் மனசு சொல்கிறது தப்பாக ரைட்டானது கூட உனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இதுதான் வாழ்க்கையில் கன்ஃபியூஷனு. நல்லா திங்க் பண்ணுறவங்கள தான், நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள் தான், நல்லா படித்தவங்கள தான். ஆனால் அமார்கேணா அக்கார்டிங் டு திஸ் ஃபேலசியஸ் லாஜிக், ஓகே, ஸ்கிரிப்சரல் டிக்ளரேஷன்ஸோ பகவானுடைய வாக்கியங்களும் வேதமனும் இந்த சாஸ்திரம் அவனுக்கு வச்சுக்க மாட்டான். அவனுக்கு தோணுது அவன் வீட்டில் அவங்க ஆள், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஊரில் அவங்க சொன்ன தவிர யார் இவங்க இத்தனை பேர் சொல்கிறதுக்கு? ஒரு மகாத்மா சொன்னாரா, ஒரு ஞானி சொன்னாரா? அது ஆதாரம் தானே. வேதத்தில் சொல்லப்பட்டதா, வேதாந்தம் அந்த மாதிரி கருத்து பகவானுடைய வாக்கியங்கள் இருக்குல்ல, இருக்கே, நீ கேட்கல. அது அப்படி கேட்காம தேர் ஆஃப்டர் இவன் என்ன பண்ணுவான்? இங்கே 2 பாயிண்ட் இருக்கு. அவனே இப்படி சொல்கிறான். எப்படி? நாஸ்தி அது முந்தாவது ஸ்லோகத்தில் ந அஸ்தி, கூட்டஸ்தம் பிரம்மம் ஆத்ம ரியலைசேஷன் வேண்டாம், புண்ணியம் பண்ணிட்டா போதும், நல்ல இடத்துக்கு போவோம், நல்லபடி நடக்கும், அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கும். அடுத்த ஜென்மம் எதுக்கு உனக்கு? அடுத்த ஜென்மம் நல்லா இருக்குன்னு உனக்கு என்ன கேரண்டி இருக்கு? இப்போ மனுஷ ஜென்மம் எடுத்துகிட்டு இவ்வளோ பாடுபடுறேன், செய்ய வேண்டியது செய்யாமல் என்னென்னமோ பண்ணுறேன். அப்போது இதுதான் இந்த திஸ் வே ஆஃப் திங்கிங், ராங் திங்கிங், இதெல்லாம் பண்ணுறானே. ஒன்று என்னென்ன இங்கே அமார்கேணன் அர்த்தம், சரியான பிரமாணத்தை உபயோகப்படுத்த மாட்டான். ஹீ டசன்ட் யூஸ் த ரைட் பிரமாணம். ஓகே, பிரமாணங்களை பற்றி ஞாபகம் இருக்குல்ல, 6 பிரமாணங்கள். அந்த சப்த பிரமாணம் வேத பிரமாணத்தின் உபயோகப்படுத்தாதவன அமார்கேணன்னா. ஏதோ ஒரு மார்க்கில் போகிறான், ஆனால் அது மார்க்கம் இல்லை, ஆனால் நினச்சிக்குவான், ஆர்கியூ பண்ணுவான். நிறைய பேர் போகிறாங்கள அந்த மார்க்கத்தில், போகிறாங்கப்பா, எல்லோரும் குருடர்கள் தான். எல்லா குருடர்களும் குருடனை ஒருத்தனு கூட்டிடுவான். அந்தேனைவ நீயமான யதாந்தாக முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி இருக்குது இவனுடைய கதை. ஸோ முதல்ல சரியான பிரமாணத்தை உபயோகப்படுத்தலை, சரியா? அது மட்டும் இல்லை, ஒருவேளை பிரமாணத்தினை உபயோகப்படுத்த வேண்டிய பிரமாணம் உபயோகப்படுத்திட்டா கூட அது சரியாக உபயோகப்படுத்தலை. நாட் யூஸ்டு த ரைட் பிரமாணம், முதல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் நாட் யூஸ்டு த ரைட் பிரமாணம் ரைட்லி. இது என்ன குழப்பம் சார்? அதுதான் சில பேர் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு வருவாங்க, ஆனால் ஒழுங்காக புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லை, உள்ள சாதன சத்துர்ஷ சம்பத் இல்லை, அது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னே இது பண்ண மாட்டான். குரு நல்லா சொல்லலை, அவர் நல்லா சொல்லிட்டாரு, இது நல்லா சொல்லிட்டாரு, அப்படி நீ பாஹ்யமான இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறான். சாஸ்திரம் எப்போ ஒன்றே தான் கரெக்டாக தான் சொல்லும், குரு எப்பவுமே கரெக்டாக தான் நல்லா தான் சொல்லுவார். இந்த நம்பிக்கை கூட இல்லாதனால இவன் இன்னும் வேவரிங்காக இருந்துட்டு 2 ராங் ஸ்டெப்ஸ். இப்போது ஒரு சில பேர் பிரமாணமே எடுத்துக்கல. என்னது பிரமாணம்? மனுஷனுக்கு சாஸ்திரம் ஸ்ரவணம் கேட்குற சத்சங்கம் போகிறது தான் த ப்ரைமரி டியூட்டி இன் த லைஃப். த ப்ரைமரி அப்பாயின்மெண்ட் இஸ் டு கோ டு சத்சங். உள்ள மனசில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்கும் சத்சங்கம். ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? உனக்கு என்ன பிடிக்கும்? டிவியில் சீரியல் பிடிக்கும் உனக்கு, அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும்னு இல்லைப்பா.
அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும்னா கட்டி போயிடுவான். அதனால் பிடிக்கிறதுன்னு இல்லை, அவங்களுக்கு எல்லாரும் அவங்கள அந்த குரூப்புக்கு சேர்ந்தவங்க, அவங்களுக்கு அது பிடிக்கும். இது இஸ் நாட் எ குரூப்பிசம் ஆர் எனி திங். புருஷார்த்தத்தில் சொல்லப்பட்ட அந்த 4வது மோட்ச புருஷார்த்தம் அடையணும்னா ஒழுங்கான கர்மயோகம் செஞ்சுட்டு மனசு சித்தசுத்தி ஏற்படுத்திட்டு சாதன சத்துர்ஷ சம்பன்னனாகி ஞானத்துக்கு வந்து உட்காரு. ஞானம் உபதேசம் வாங்கிறதுக்கு உட்காரு. அது குரு கிட்ட வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அடையணும். ஸோ வந்ததுக்கப்புறம் பிரமாணத்தின்னு சரியாக விதானம் நம்ம உள்ள லாஜிக் வச்சுக்கிட்டு திரும்பி திஸ் இஸ் ஆல் நாட் ஸோ கரெக்டு, இது எனக்கு சூட்டபிள் ஆகலை. சூட்டபிள் ஆகலைன்னா எங்கோ குறை உனக்குள்ளதாக இருக்கு. சாஸ்திரத்தில் குறை இல்லைன்னு நம்பினவனுக்கு தான் உண்டு. There is no any single blemish or the wrong direction or the black spot in the Shastra, in the words of the Lord. அங்கே தான் ஸ்ரத்தானது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை பண்ணுறது. அதனால தான் அடிக்கடிக்கும் திரும்பி அந்த ஸ்ரத்தை பற்றி அவ்வளோ எம்பசைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நாட் யூஸ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. பிரமாணமே இவன் என்ன பிரமாணம் உபயோகப்படுத்துறதுன்னு உபயோகப்படுத்தலை. இவன் கண்ணு இவனுடைய பிரத்யக்ஷ பிரமாணம், இந்திரியங்கள் சொன்னது தான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம், மனசு போகிற போக்கிலேயே மனிதன் போகலாமா, அப்புறம் இந்த மாதிரி பிரமாணம் இது அதுதான் அவனுக்கு. சார் உலகம் ரொம்ப நல்ல இருக்கு, நல்ல என்ஜாயபிள் ப்ளஷர், ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆல் தேர். அது சரியாப்பா. இன்னொரு பக்கம் துக்கம் இருக்கு, பார்த்தியோ, ஞாபகம் இருக்கா? துக்கம் வரல, இல்லை இப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இது ஒன்று வரும்போது பார்த்துக்கலாம்னு. இது எல்லாமே மூடத்தனம். ஸோ 2 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இவன் அதெல்லாம் பண்ணுறதுனால இப்போ ஸ்லோகத்தில் பாருங்க, இவனுக்கு ஏன் இப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் அர்த்தம் முடிச்சுட்டு இன்னும் 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். என்னென்னா, ஸோ விசாரிய அமார்கேண அத இவனு அதுக்கப்புறம் ந அஸ்தி. அவங்க சும்மா ஆத்மா ஆத்மா ஆத்மானு கண்ணுக்கு காணப்படாது தெரியாதது சொல்லுவாங்க. அது அப்புறம் வந்து சரீரத்துடைய ஐடென்டிஃபிகேஷன், சரீர அபிமானம் விட்டுடணுமா, அப்புறம் வந்து மனசு எல்லாம் அடக்கணுமா, அப்புறம் நீ உணர்வே நீ உணர்வு, இது எல்லாம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ந அஸ்தி. அதனால் அப்படி ஒன்றும் கிடையாது, நல்லா இரு, புண்ணியம் பண்ணிக்கோ. ந அஸ்தி என்னது? த பியூர் கான்ஷியஸ்னஸ், சுத்த சைதன்யம், பிரம்மம், அசங்கः, சர்வகதः, நித்யः, அபோக்தா, அகர்த்தா, தட் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அது நீதானே. இது எதுவுமே தெரியல அவனுக்கு. ந அஸ்தி. அது இல்லாதனால எதனால் இல்லை? தெரியாதனால் இல்லை. சரி, இவன் திருஷ்டியில் இல்லை, அதனால் அது தெரியல. ந பாதி. அதனால தான் அது இல்லைப்பா, இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இது ஒரு லாஜிக்கு பாருங்க. அது இருந்துச்சுன்னா எனக்கு தெரியணுமே, அது இல்லை, அதனால அது தெரியல. பாருங்க எப்படி இருக்கும். இங்கே தான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னன்னா, என்னதான் கஷ்டம்னா பார்ப்போம், இவனுடைய இட்ஸ் நாட் தி டோட்டல் மிஸ்டேக் ஆஃப் த பர்சன். இங்கே ஒரு ட்ராபேக் இருக்கு, ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. என்னன்னா, அனுபவத்தில் பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் ஏன்னா பிறக்கும்போதே சாலிட் இக்னோரன்ஸ் தான் பிறந்தோம். சரியா? சாலிட் இக்னோரன்ஸோடு தான் பிறந்தோம். இப்போது அனுபவத்தில்னு சொல்லும்போது, சுவாமி எப்பவுமே எனக்கு அனுபவப்படுறது வந்து இந்த சிதாபாச ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ் ஆர்சி மீடியம் பாடி தான் எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டஸ்தனது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையே, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அது தெரியல அவ்வளோ சட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஆக்சுவலி இந்த சந்தேகம் கூட சாஸ்திரம் படித்தாதான் சாஸ்திரம் அந்த சந்தேகத்தை நீக்கும். என்ன ஆச்சுன்னா,
இவனுக்கு அப்பா அனுபவம் அது நீ என்ன அனுபவம்னு சொல்லு, புணங்களோட மனசு அது எப்பவுமே மிக்சர் தான். இட் இஸ் எ காம்பினேஷன். என்னது? கூட்டஸ்தம் சுத்த చైతన్యము, చిదాభాసము, வியாபகாரிக ஜீவனும் அப்புறம் பாரமார்த்திக ஜீவன் ரெண்டு கலந்து இருந்து தான் அனுபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீ என்ன பண்ண, ரெண்டு இருக்கா, இந்த ரெண்டுத்தில் இது கொஞ்சம் டிஸ்கிரிமினேட் பண்ணி விசாரணை பண்ணி சரி ரெண்டு இருக்கு, இது இந்த அளவுக்கு தெரிஞ்சது, ஏன் அது தெரிய மாட்டேங்குது? ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா நீ சூக்ஷ்ம புத்தியோட விசாரணை பண்ணல. குரு கிட்ட போய் அதுக்கு என்ன சார் டெக்னிக், எப்படி விசாரம் பண்ணி விவேகம் பண்ணணும், பஞ்சகோஷ விவேகம் பண்ணணும், அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணணும், இதெல்லாம் படிக்கலையே, தெரிஞ்சுக்கலையே நீ. அதனால் இது ரெண்டும் சேர்ந்திருந்தால் கூட எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கும். இந்த சேர்ந்திருந்த ரெண்டுத்தில் அன்எஃபெக்டட், அன்சேஞ்சு, த ஆதாரம் கூட்டஸ்த சாட்சி நான் நான் நானே, அந்த சுத்த அகம் சப்போர்ட்டிங் த போயான மித்யா அகங்காரம். புரியுறதா? மித்யா அகங்காரத்தை. அதனால் நீ இது எப்படி இந்த செப்பரேட் பண்ணுறது, இதெல்லாம் என்ன சார்? எங்காவது போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட சொல்லி சர்ஜரி பண்ணி, சார் என்ன சுத்த அகமும் அகங்காரம் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்க சார். ஏன்னா இந்த அகங்காரம் தான் ரொம்ப பாடுபடுத்தாமல் யுகோ, அப்படியெல்லாம் அங்கே பண்ண முடியாதப்பா. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் சத்சங்கம், ஒரே ஒரு மெடிசன் தான் சாஸ்திரம், வேதாந்த சிரவணம். அங்கே டீச் பண்ணுற குரு தான் டாக்டர். அதனால தான் பகவத்கீதா மெடிசின் பகவான் கொடுத்த, டாக்டர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா, டாக்டர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா கொடுத்த மெடிசின் பகவத்கீதை உபனிஷத்துடைய சாரம். லோகத்தில் எல்லாருக்கும் அது மெடிசின். ஏன்னா எல்லோருக்கும் அஜ்ஞானம் இருக்குது, சம்சாரம் இருக்குது. அதனால் இன்டலெக்ட், இது இப்போ இந்த செப்பரேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறோமே, இது இன்டலெக்சுவலாக டிஸ்கிரிமினேட் பண்ணி டிசர்ன் பண்ணணும் ரெண்டுமே. அதுக்கு படிக்கணும், கேட்கணும், சாஸ்திரத்தினை கேட்கணும். அப்படி பண்ணுறோம். இது இவனுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இவன் அப்போது இவனுக்கு புரிய வைக்கிறது, அவனை அவனுடைய கடமை என்னென்னா, நீ வா கிளாஸுக்கு வா, குரு கிட்ட வா. ஆனால் அவனுக்கு புரிய வச்சு அவனுடைய கன்ஃபியூஷன் எல்லாமே இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கி அவனுக்கு புரிய வைக்கிறடைய பாத்தியத்தை குரு மேலே இருக்கு. பாருங்க, ஹவு பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேதாந்தம் டீச் பண்ணுற குருவுக்கு சாஸ்திரம் அவ்வளோ ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சிக்கவே பண்ணுறது குருவோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் நீ என்ன தெரியுமா, நீ உட்காரு, குரு கிட்டவா, நீ வர வேண்டியது உன்னோட கடமை, உனக்கு புரிய வைக்க வேண்டியது குருவுடைய கடமை. அதனால் இந்த அக்ஞானம் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போது அடுத்த வார்த்தைகள் பாருங்கோ. ந அஸ்தி ந பாதி இதி அசௌ விபரீத வியவஹ்ருதி. இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரரி அண்டர்ஸ்டாண்டிங், கன்க்ளூஷன் ராங் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வியாஹ்ருதி. வியவஹ்ருதின்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விவரிக்கிறது தப்பா, விபரீத, அது வச்சுக்கணும். இதுக்கு பேர் தான் ஆவருத்தேகே. இதுக்கு பேர் தான், இதெல்லாம் ஏன் நடக்கிறதுன்னா பிகாஸ் ஆஃப் த வீலிங் பவர். ஆவருத்தேகே, ஆவருத்தியோடைய எஃபெக்ட்னால, இட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் தி ஆவருத்தேகே. சரியா? அப்போது அஜ்ஞானம் இருக்குன்னு தெரியல முதல்ல இவனுக்கு. ஞானம் அடையணுமனே ஆசை வரல. ஞானம் அடையிறதுக்கு குரு கிட்ட போகணும் அந்த ஆசை வரல.
இல்லை என்னென்னமோ குரு வேறு விதமான குருகள் எல்லாருமே வச்சுக்கிட்டு அவங்கள ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்க தூரமாக இருந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க தவிர குரு பிரம்ம வித்யை சொல்லி கொடுக்குற குரு கிட்ட போல. இவ்வளவு குறை இருந்தால் இவனுக்கு எப்படி தான் இந்த குறைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஆவருத்தேகே, இதுதான் ஆவருத்தேகே காரியம் இஷ்யதே. see the tragedy. எனக்கு அஜ்ஞானம் இருக்கேன்னு எனக்கு தெரியாதன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப ட்ராஜடி. எனக்கு தெரியாதனே தெரியல. இன்னொருத்தருக்கு வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதனே, அப்பா பரவாயில்ல பெட்டர் அவருக்கு சொல்லி தரலாம். எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதனே. வாட் இஸ் த அனதர் ஒன்? இன்னொருத்தருக்கு வந்து அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியுமன்னு அவனுக்கு தெரியும். ஞானி. அதனால் அவனுக்கு தெரியாதன்னு தெரியாதவனுக்கு என்னதான் பண்ணுறது? அவனுக்கு தெரியாதன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிய வைக்கலாம். ஏன்னா அவன்தான் வருவான் கிளாஸுக்கு, சத்சங்கத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. இதுதான் ரெண்டாவது. இப்போ மூணாவது அடுத்த ஸ்லோகத்தில் 37வது ஸ்லோகத்தில் அடுத்த படி மூணாவது ஸ்டேஜில் என்ன நடக்கும்? தேஹத்வயசிதாபாச ரூபோ விக்ஷேப ஈரிதः கர்த்ருத்வாத்யகில சோகः சம்சாராக்யோஸ்ய பந்தகः. 37வது ஸ்லோகத்தில் மூணாவது ஸ்டேஜ், இந்த ஆவரணம் அங்கே நிற்கலை, அது அப்புறம் விக்ஷேபத்தின்னு உருவாக்கும், பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு உருவாக்கும். இந்த விக்ஷேபம் பற்றி சொல்லும்போது இங்கே இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் வந்து அவர் இதுக்கு முன்னாடி 30வது ஸ்லோகத்தில் 2வது வரியிலோ அங்கே இந்த 7 ஸ்டெப்ஸ் பற்றி அப்படி பேசும்போதும் 2வது வாட்டி 7 ஸ்டெப்ஸ் பற்றி பேசும்போது 30வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் இவர் வந்து என்ன டெஃபினேஷன் கொடுத்தாரோ அங்கே என்ன சொன்னாருன்னா கர்த்ருத்வாதி அபிமானம் விக்ஷேபம் அப்படின்னு அங்கே டெஃபினேஷன் கொடுத்தாரு, விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் இப்போது இங்கே அதுக்கு சமமாக வந்து இங்கே இந்த 37வது ஸ்லோகத்தில் 2வது வரியிலோ அப்படியே அதே மாதிரி தான் சொல்கிறாரு. அதனால் அது சூட்டபுளாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது முதல்ல அந்த 2வது லைனும் அங்கே 30வது வரி ஸ்லோகத்தில் சொன்ன 2வது வரி சமமணி அது பார்ப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது, என்னன்னு சொல்கிறேன். முதல்ல இது பார்த்துட்டு என்னன்னா 2வது வரி பாருங்க 37வது ஸ்லோகத்தில் கர்த்ருத்வாதி அகிலஹ அகில். ஸோ கர்த்ருத்வாதுன்னா கர்த்ருத்வா எக்ஸெட்ரா போக்திருத்வம் இது எல்லாமே அகிலஹ அது மொத்தம் சேர்ந்து, சரியா, அது மொத்தம் சேர்ந்து அப்புறம் என்ன ஆயிடுச்சு? சோகஹ அஸ்ய, அவனுக்கு துக்கம் ஏற்படுத்துறது பாருங்கோ, இதுக்கு பேர் தான் பந்தகா, சரியா, பந்தகா சம்சாராக்கிய. இதுதான் பந்தம் ஏற்படுத்துறது, இதுக்கு பேர் தான் சம்சாரம். என்னாச்சு இப்போது? அஜ்ஞானம் ஆவரணம் கடைசியில் கொண்டு வந்து இவன் வந்து துக்கத்தில் நிற்க வச்சது, நடி தெருவில் நிற்கிறான். ஸோ இந்த துக்கம் சோக இதுக்கு பேர் தான் சம்சாராக்கியம், சம்சாராக்கிய அஸ்ய பந்தக. சம்சாரத்தில் பந்தப்படுறதுக்கு இதெல்லாம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி காஸ் ஆஃப் த பாண்டேஜ், இதுதான் பேர் சம்சாரம்னு தெரிஞ்சுக்கோ. அந்த ஆவரணம் என்னது? கர்த்ருத்வ போக்திருத்வ இந்த அபிமானம் அகிலம் இருக்குல்ல, அதே தான். அப்போது
கரெக்டாக தான் இருக்குது. இது 30வது ஸ்லோகம் சொன்ன மாதிரி. ஆனால் இப்போது இங்கே வேணுமனே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு டீவியேஷன் க்ரியேட் பண்ணி ஒரு டவுட்டுன்னு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுறாரு. வித்யாரண்ய சுவாமி இஸ் வெரி எக்ஸ்பர்ட்னோ இது பண்ணுறதில்ல. ஏன்னா அவருக்கு அப்படி பண்ணி அதுக்கு பதில் கொடுக்கறதுல அவருக்கு ஒரு ஆனந்தம். சாஸ்திரம் அவ்வளோ ஜீனியஸ். சரியா? என்ன சொல்கிறார் இப்போது? முதல் வரி பார்த்தா தெரியும். இங்கே த நியூ மீனிங் என்ன சொல்கிறார் பாருங்க. தேகத்வய சிதாபாச ரூபா விக்ஷேபா. புதுசாக இருக்கு. இந்த இப்போ 3 தேகங்களை பற்றி பேசிட்டோம் இல்லையா? அந்த 2 தேகங்கள் என்னது? சிதாபாச தேகத்வயம்னா பிராதிபாசிக சரீரம், வியாபகாரிக தேகம். ஓகே, தேகத்வய சிதாபாச ரூபா. சிதாபாச ரூபத்தில் முதல்ல இருந்து அது பிராதிபாசிக ரூபத்தில், அப்புறம் கனவா இன்னொரு அனுபவம். இது 2 அனுபவங்கள் இருக்கே தேகத்வயம். ஓகே, த கண்டிஷனல் கான்ஷியஸ்னஸ். இங்கே தேகத்வயம்னா பிராதிபாசகம் இல்லை, சாரி, ஸ்தூல தேகம் அண்டு சூக்ஷ்ம தேகம், சாரி, அப்படி எடுத்துக்கணும். தேகத்வயம் மீன்ஸ் ஏன்னா நேற்றுக்கு திருஷ்ய விவேகமே மனசில் இன்னும் கூட கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. ஏன்னா சப்ஜெக்ட் அதே மாதிரி தான் இருக்கே. அங்கே தானே 3 ஜீவர்களை பற்றி பேசிட்டோம். இங்கே 2 சரீரங்கள்னு சொன்னால் ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், இது 2க்கு பேர் தான் ஈரித்தா, இப்படி தான் சொல்லப்படுறது. ஓகே, இஸ் கால்ட் என்றார். என்னது? தேகத்வயம்தான் விக்ஷேபம் என்றார். வித்தியாசமாக இருக்கு. அங்கே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாரு. என்னமோ பேசணும்னு பேசுகிறாரா? ரிஃப்ளெக்டட் மீடியம் அண்ட் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், த பாடி மைண்டு தான் விக்ஷேபம் என்றாரு. சரியா? சொல்லிட்டா பூர்வபக்ஷி ஒத்துக்குவானா? இப்போ பூர்வபக்ஷிக்கு ஒரு சந்தேகம் வந்தது இது பற்றி. அதுக்கு தான் இவர் பேசினதே. இப்படி யாருக்காவது நமக்கு வராதுங்க. நம்ம திங்க் பண்ண சந்தேகம், அந்த சந்தேகம் அந்த சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கறது தான் 38வது ஸ்லோகம். 38வது ஸ்லோகம். ஸோ இந்த ஜீவாத்மா பாவந்தான் விக்ஷேபத்துக்கு காரணம். அப்புறம் இந்த 2 தேகங்கள் என்னார். இப்போ அடுத்து 38 படிக்கிறோம் பாருங்க. என்ன? அஜ்ஞானமாவ்ருத்தி சேத் அஜ்ஞானமாவ்ருதிச்சேத் விக்ஷேபாத் ப்ராக் பிரசித்யதः யத்யப்யத்தாப்யவஸ்தேதே விக்ஷேபஸ்யைவ நாத்மனः. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அனாலிசிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்ததுனால இப்போது பூர்வபக்ஷி இந்த புதுசாக கொடுத்த விக்ஷேபம்னா இந்த சரீரங்கள் 2 தான் விக்ஷேபம் பண்ணுறீங்களா? அங்கே கர்த்திருவ போக்திருத்துவம் வந்தீங்க. ஸோ அதனால் சிதாபாசம் இப்போ என்ன ஆயிடுச்சு? விக்ஷேபம்தான் சிதாபாசம் அப்படின்னு சொன்னால், சிதாபாசம்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். தேர்ட் ஸ்டேஜில் தானே விக்ஷேபம் சொல்லணும். தேர்ட் ஸ்டேஜ் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. தேர்ட் ஸ்டேஜில் 3வது படியில் தான் இப்போது சிதாபாசம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. 2 தேகங்கள்னு சொன்னால் அப்போது இந்த சிதாபாசத்துக்கு முதல்ல 2 படிகள் அஜ்ஞானம் ஆவரணம் இல்லையா? என்ன பேசுகிறீங்க? அஜ்ஞானம் ஆவரணங்கள் இல்லையா? ஸோ சிதாபாசம் இப்போ வந்துச்சு. இப்போ தானே சொன்னீங்க விக்ஷேபம் சிதாபாசம் பண்ணுறீங்க. அப்படி வந்துச்சுன்னா அப்போது
இப்போ வந்ததுன்னு அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ஸ்டேஜஸ்ஸு அஜ்ஞானம் ஆவரணம். அப்போ சிதாபாசத்துக்கு இல்லைதான்னு அர்த்தம். அப்போது இது 2 இல்லைன்னா அப்போ நீங்கள் சொல்கிற 7 படிகளிலும் 5 தானே வரும். ஃபெயில் ஆயிட்டீங்க நீங்கள். அதனால் ஏன்னா நீங்கள் வந்து 34ல் வந்து சொல்லிட்டீங்க சப்தாவஸ்தா அப்படின்னு. அது எப்படி இப்போ ப்ரூவ் பண்ண போகிறீங்க? நீங்களே சொல்லுறது நீங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணி என்னமோ பேசுகிறீங்க. அதனால அது ஒரு சந்தேகம் பாருங்க. அந்த புது வார்த்தை உபயோகப்படுத்தினால. ஆனால் ஏன் உபயோகப்படுத்திட்டாரு அது என்னன்னு பார்த்தா தெரியும். அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்படி ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் தப்பு பேசலை, கேளு. ஓகே, 3வது ஸ்டேஜில் வந்த இந்த சிதாபாசம் சரீரத்வயமாக இருந்தால் கூட அஜ்ஞான ஆவரணம் வந்து சிதாபாசத்துக்கு இருக்கு. எப்படி இருக்கு சொல்கிறேன் கேளு. ஓகே, ஆனால் இப்போ இவர் சொல்கிறது வந்து அப்புறம் வந்துச்சுன்றீங்க சிதாபாசம் விக்ஷேப ஸ்டேஜில். ஆனால் இதுக்கு அஜ்ஞானமும் ஆவரணம் கூட இருக்குன்றீங்க. இது ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்குது சார், கேட்குறதுக்கு இல்லாஜிக்கலாக இருக்குது. அப்போது பாருங்க என்ன சொல்கிறார் ஸ்லோகத்தில். அஜ்ஞானம் ஆவருத்தி ச, முதல் 2 ஸ்டேஜஸ் அஜ்ஞானம் ஆவருத்தி. ஏத்தே இந்த ரெண்டுமே யத்யபி இது வந்து விக்ஷேபாத் பிராக். ஓகே, அது விக்ஷேபத்துக்கு முன்னாடி ரெண்டுமே இருந்தால் கூட ஓகே, அதாபி ஈவென்தோ சரியப்பா நீ சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன். இங்கே வந்து விக்ஷேபம் అనేది சிதாபாசம் అనేది இப்போ தான் வந்துச்சு. அது 2 முன்னாடி இருந்தான்னு நீ சொன்னால் கூட ஒரு வேளை ஓகே, ஐ அக்ரி விட். ஆனால் அதாபி பிரசித்தியதன ஆர் நோன் டு பி பிஃபோர் பிராக் விக்ஷேபாத் பிராக். அதாபி அப்படி இருந்தால் கூட தே அந்த 2 அஜ்ஞானமும் ஆவரணம் அவஸ்தே விக்ஷேபஸ்ய ஏவ. அந்த 2 ஸ்டேஜுகளை வந்து விக்ஷேபங்க முன்னாடி இருந்தால் கூட விக்ஷேபஸ்ய ஏவ. விக்ஷேபஸ்ய ஏவன்னா எந்த அர்த்தத்தில்? இந்த இப்போது விக்ஷேபம் டெஃபினேஷன் கொடுத்தாருல்ல, சிதாபாச சரீரத்வயத்துக்கு பற்றி தான். இந்த சரீரத்வயத்துக்கு விக்ஷேபத்துக்கு நான் இப்போ என்ன டெஃபினேஷன் கொடுத்தானோ அந்த சரீரத்வயத்துக்கு சேர்ந்தது தான் இந்த ப்ரொஜெக்ஷன் கூட. விக்ஷேபஸ்ய ஏவ த ப்ரொஜெக்ஷன் ஓன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ந ஆத்மனஹா அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஆத்மத்தில் நாட் பிலாங் டு தி பியூர் சுத்த அகம் கான்ஷியஸ்னஸுக்கு இல்லை. அது வந்து சிதாபாசம் த்துக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்படி சொல்லிட்டு இந்த கொஷன் அப்படி இருக்கிறதுனால இப்போது இது இப்படி கரெக்டாக இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ அதுக்கு வந்து இந்த கொஷன் வந்து இப்போ தான் இருக்குது. இதில் இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் இது 2மே அப்புறம் வந்திருந்தால் கூட, அப்புறம்தான் சிதாபாசம் சரீரத்வயம் விக்ஷேபம் நான் சொன்னால் கூட அந்த விக்ஷேபம் வந்து சிதாபாசத்துக்கு சேர்ந்தது தான், ப்ளஸ் அஜ்ஞானம் ஆவரணமும் இதுக்கு சேர்ந்தது தான், ஆத்மாவுக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது விடுவானா என்ன சார் அப்படி சும்மா சொல்லிக்கிட்டு போகிறீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். ஹவ் இஸ் இட் பாசிபிள், எப்படி அது சாத்தியப்படும் அப்படின்னு பதில் கேட்டால் அதுக்கு பதில் இங்கே சொல்கிறார். நான் விவரிக்கிறப்பார். இப்போது 39வது ஸ்லோகம் பார்க்கணும். இது கேட்குறதுக்கு நான் சொன்னது உனக்கு நல்லா புரியணும். இல்லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியறது, கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியறது.
வெயிட் பொறுமையாக கேளு. 39 வந்து உங்களுக்கு புரிஞ்சதா கேள்வி என்னான்னு? இவர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தது அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? ஓகே, 39 படிக்கிறோம். விக்ஷேபோத்பத்திதः பூர்வம் அபிவிக்ஷேப சம்ஸ்கிருதிः அஸ்த்யேவ ததவஸ்தாத்வம் அவிருத்தம் ததஸ்தயோஹ. ரொம்ப ஜீனியஸ் ஆன்சர் பாருங்கோ. இந்த மாதிரி நீங்கள் உபனிஷத்து பகவத்கீதையில் கூட இப்படிப்பட்ட அனாலிசிஸ் பார்க்க மாட்டீங்க. அதனால பிரகரண கிரந்தங்கள் கண்டிப்பாக படிக்கணும். கொஞ்சம் மூளைக்கு நல்ல ஷார்ப்னஸ் வந்து எல்லாம் ஏதோ மேலோட்டமாக கேட்குறோம் பகவத்கீதை அப்படின்னு, அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த லாஜிக் இந்த அனாலிசிஸுக்கு வந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட அற்புதமான பிரகரண கிரந்தம் இந்த பஞ்சதசி. என்ன சொல்கிறாரு? ஏப்பா விக்ஷேப ఉత్పత్తిత పూర్వం, இந்த விக்ஷேபம் இப்போதான் வந்துச்சு, விக்ஷேபம் అనేది நான் சரீரத்வயம் நான் சொன்னால் நீ உடனே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிங்க. இந்த விக்ஷேபம் అనేది శరీరద్వయం உற்பத்தி பூர்வம், இது ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி ஜீவா at the stage of projection as I told just now in the previous shloka, அது உனக்கு அப்ஜெக்ஷன் ஆயிருக்கு பூர்வம். அப்படி இருந்தால் கூட ஈவன் தென் என்னாச்சு? விக்ஷேப சம்ஸ்கிருதி அஸ்தி ஏவ. அவன் வந்து விக்ஷேபம், இந்த சரீரத்வயம் வந்து இங்கே விக்ஷேபம்னு ஜாக்கிரதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொடுத்த டெஃபினேஷன் சரீரத்வயத்துக்கு விக்ஷேபம்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன சொல்கிறான்? விக்ஷேபம் சரீரத்வயம் இது இப்போ வந்துச்சுன்னா சரீரத்வயம் சிதாபாசம் தானே, அதுக்கு முன்னாடி ஒரு அஜ்ஞானம் ஆவரணம் யாருக்கு இருக்குது? எதை சொல்கிறாரு? அப்படி சொல்லியிருந்தா கூட, அப்படி இருந்தால் கூட விக்ஷேப சம்ஸ்கிருதி அப்படின்னா இங்கே ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை சீட், சட்டில், அன்மேனிஃபெஸ்டட் பொட்டென்ஷியல் ஃபார்மில் வந்து அது வந்து அன்மேனிஃபெஸ்டட் இம்ப்ரெஷனாக அஸ்தி ஏவ. அதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் ஆகாமல் சப்ரெஸ்டு அன்மேனிஃபெஸ்டட் கண்டிஷனில் சீட் ஃபார்மில் அங்கே இருக்குது. ஸோ சம்ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் காரண சரீரத்தில் இருக்கு. அந்த காரண சரீரம் வார்த்தை உபயோகப்படுத்தலை. ஸோ காரண சரீர ரூபத்தில் நம்ம அப்படி தானே 3 சரீரங்களை பற்றி வேதாந்தம் பேசுறது. ஸோ இது வந்து அன்மேனிஃபெஸ்ட் காரண சரீரத்தில் இருக்கு இது முன்னாடி. அதனால் புதுசாக இப்போ வந்ததில்லை. வந்ததுனால அப்போ அங்கே ஆல்ரெடி அஜ்ஞானம் ஆவரணம் இருக்கிறது. ஆனால் அது இப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அது விக்ஷேபமாக வந்ததுன்னு நான் சொன்னேன். நீ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிற. மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு இப்போ விக்ஷேபமாக. இன்னொரு விதமாக சொல்லணும்னா நம்ம தத்துவபோத வந்த பாஷையில் விஸ்வ தைஜச அதை பற்றி தானே சொல்கிறோம். பாடி விஸ்வ அண்ட் த மைண்டு தைஜச. ஸோ விஸ்வ தைஜஸா ரெண்டுமே பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே பிராக்ஞைக்குள்ளே இருக்காங்க. பிராக்ஞை காரண சரீரம் பிராக்ஞை தானே பேர், இல்லைன்னா தூக்கத்துக்கு பிராக்ஞன்றோம். ஸோ பிராக்ஞையில் ஆல்ரெடி இருக்காங்க. அதனால் அஜ்ஞானம் மேலும் ஆவருத்தியும் ரெண்டுமே பிலாங்ஸ் டு தி, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரெண்டுமே எதுக்கு சேர்ந்ததுன்னா ப்ரொஜெக்டட் சிதாபாசத்துக்கு அப்படின்னா விஸ்வ தைஜஸுக்கு சேர்ந்தது விக்ஷேபம். நாட் த பொட்டென்ஷியல் சிதாபாச என்னது காரணம். அங்கில்லை விக்ஷேபம், அது அங்கே அடங்கியிருக்கு. புரியுறதே இப்போ ஜாக்கிரதை. இந்த வார்த்தை பாருங்க, இந்த ப்ரொஜெக்டட் சிதாபாசா அப்படி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் சிதாபாசான்னா
ஆமாம், அதுக்கு இருக்க இந்த இது அக்ஞானம் ஆவருத்தி அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கணும் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில், பட் நாட் இன் த பொட்டென்ஷியல் சிதாபாச. சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விக்ஷேபம் అనేది எங்கே சட்டில் ஃபார்மில் இருக்கிறது ஆல்ரெடி, அது இப்போ ப்ரொஜெக்ட் ஆகிடுது. அந்த ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ அங்கே இருக்கும்போது அக்ஞானம் ஆவரணம் இருந்திருக்கு, இப்போ விக்ஷேபமாக வெளியில் வந்துச்சு. ஸோ சிதாபாசம் பொட்டென்ஷியல் சிதாபாசம்னு சொல்லணும் அதுக்கு காரண சரீரத்துக்கு. அப்புறம் ப்ரொஜெக்டட் சிதாபாசம்னு சொல்லணும் இந்த தேகம் சரீரம் மனசு வந்ததுக்கப்புறம். ஸோ சம்ஸ்கிருதி வேர்டு காசல் அనే விஷயத்துக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி இவ்வளோ சொன்னதுக்கு பிறகு இப்போ அவன் இன்னொன்று கேள்வி மனசில் வச்சுக்கிட்டு ஒத்துக்க மாட்டுறான். என்னன்னா 40வது ஸ்லோகம் படிக்கிறேன், கொஞ்சம் விவரிக்கிறேன், பார்க்கலாம் என்னன்னு. என்ன அது இங்கிருந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயத்தினை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு பாவத்தோடு தான் வித்யாரண்ய சுவாமி இப்போ டாபிக்னு இப்படி கொண்டு வர்றார். பிரம்மண்யாரோபிதத்வேன பிரம்மாவஸ்தே இமே இதி ந சங்கனீயம் சர்வாசாம் பிரம்மண்யேவாதிரோபணாத். ஸ்லோகத்துடைய பதங்கள் அர்த்தம் அப்புறம் அப்படி வச்சுக்கிறோம். அசல் என்னதான் விஷயம் இப்போ இனிமேல் இங்கிருந்து அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறதுன்னு சொன்னால், இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டு என்ன அதுன்னா, இந்த அக்ஞானம் ஆக்சுவலாக அசல் சிதாபாசத்துக்கு சேர்ந்ததா ஆர் சித்துக்கு சேர்ந்ததா? ஒரு பேசிக் கொஸ்டின். அக்ஞானம் అనేది சிதாபாசத்துக்கு சேர்ந்ததா ஆர் சித்துக்கு சேர்ந்ததா? ஆனால் பூர்வபக்ஷி என்ன சொல்ல விரும்புகிறான், அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த அக்ஞானம் பிரம்மன் சித்துக்கு சேர்ந்தது தான். ஆனால் சித்தாந்தி ஆச்சாரியர் இல்லை இல்லை இது சிதாபாசத்துக்கு சேர்ந்தது தான், நாட் பிலாங்ஸ் டு த பிரம்மன் அப்படின்னு. ஸோ அதனால் இவன் அப்படி சொல்லும்போது ஓகே இது உள்ள கேள்வி இருக்கே ஸ்லோகத்தில் என்னன்னா, பிரம்மணி பதங்களோட அர்த்தம் பாருங்கள். பிரம்மணி இந்த டோட்டல் சப்ஸ்ட்ராட்டம் கால்டு பிரம்மனில் ஆரோபிதத்வேன எல்லாமே நல்ல, இன்னைக்கு சுவாமிஜி கூட பேசினார் இதே விஷயம். எல்லாமே சூப்பர் இம்போஸ்ட் ஆன் த சப்ஸ்ட்ராட்டம். சப்ஸ்ட்ராட்டம் అనేది ஒன்று இல்லாமல் சூப்பர் இம்போசிஷன் பண்ண முடியுமா? காரணம் இல்லாமல் காரியம் ஏதாவது காணப்படுமா? காணப்படாது. அப்போ காரியம் இல்லாமல் காரணத்து மேலே ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால, சப்ஸ்ட்ராட்டம் இல்லாமல் அது எந்த சூப்பர் இம்போசிஷனும் நடக்காதனால, சரியா? பாம்புன்னு கயிறு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணணுன்னா கயிறு అనేది அங்கே இருக்கணும் முதல்ல. ஸோ ஆரோபிதத்வேன இமே, அப்போது இந்த ரெண்டு கூட எந்த ரெண்டும்? அக்ஞானம் அண்ட் ஆவரணம், தீஸ் டூ. பிரம்மாவஸ்தே இந்த ரெண்டுமே பிரம்மனுடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிரம்மானை எடுத்துக்கூடாதா? இத்தி இந்த விதமாக அப்படின்னு நீ டவுட் பண்ணாத. ந சங்கனியாம். பாருங்கள், இங்கே தான் கேள்வி. சரி, இந்த ரெண்டுமே எல்லாமே பிரம்மனு மேலே ஆதாரப்படு. இந்த ரெண்டுமே அன்றார் இங்கே முக்கியமாக இவன் ஆரோபிதத்வாத் இமே பிரம்மாவஸ்திதா இது ந சங்கனியாம். கேள்வி அதுதானே பேசிக்கா. வை காண்ட் வி சே தட் இது அக்ஞானம் அண்ட் ஆவரணம் இது எல்லாமே பிரம்மன்லேயே சித்திலேயே இருக்கனே? வை காண்ட் யூ சே அப்படின்னு டவுட் பண்ணாது. ஏன்னு சொன்னால், ஏன் அந்த ரெண்டு மட்டும் என்றே நான் இன்னும் சொல்கிறேன் பாரு. ஓகே, உனக்கு ஒத்தாசம் கொடுக்குறேன். சர்வாசாம் பிரம்மணி ஏவ அதிரோபணாத். ஏன் அதோடு நிறுத்திட்டேன்? ஆல் த 7 எது இப்போ இந்த 7 ஸ்டெப்ஸ் 7மே கூட
பிரம்மன் மேலே தான் சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஏன் இந்த 2 மட்டும் எடுத்துக்கிட்டு நிறுத்திட்டு ஏழுமே பிரம்மனில் இருக்குன்னு சொல்லும். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் அது உனக்கு லாஜிக்கலாக சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன சூப்பர் இம்போசிஷன் பண்ணான்னு 7 14 21 என்னாவது சூப்பர் இம்போசிஷன் பண்ணும். சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் சப்ஸ்ட்ராட்டம்னே ஆதாரத்தனே கூட்டஸ்தத்தனே சைத்தன்யத்தினை தொடாது. இதுதான் ஒரு பெரிய எனாலிசிஸ் இங்கே எனாலிசிஸ். அதனால் சூப்பர் இம்போசிஷனை 10 பண்ணிங்களா 15 பண்ணிங்களா எத்தனை பேர் ஏதாவது பண்ணிக்கோப்பா. அதனால் இந்த 2 7 போட்டுக்கோ. பிரம்மன் மேலே 7மே பிரம்மனில் இருக்காது. ஏன்னா பிரம்மனு சப்ஸ்ட்ராட்டம்னால அக்கார்டிங் டு வேதாந்த இந்த அனாலிசிஸனை நம்ம அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கணும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்லோகத்துக்கிட்ட வந்துட்டு அந்த டவுட்டுன்னு கிரியேட் பண்ணிட்டோம். உண்மையாக அப்படி தானே வேதாந்த பரமா எவ்ரிதிங் இஸ் அப்பியரிங் ஆன் த பிரம்மம் ஏன சர்வம் பிரவர்த்திதம் பிரம்மம். அப்போது எல்லாமே குட்டு பேடு அஜ்ஞானம் ஞானம் ஆல்சோ இஸ் சூப்பர் இம்போசிஷன் ஓன்லி. அதுதான் ஹையஸ்ட் வேதாந்த கல்மினேஷனில் வரும்போது அஜ்ஞானமும் கிடையாது ஞானமும் கிடையாது குரு கிடையாது சிஷ்யனு கிடையாது சாஸ்திரம் கிடையாதுன்னு அந்த ஹையஸ்ட் கல்மினேஷனுக்கு போகணுமுன்னா பட் இங்கே இந்த கிளாரிஃபிகேஷன்னா கண்டிப்பாக இருந்தால் தவிர அதர்வைஸ் வி கான்ட் ப்ரொசீட். அடுத்த வாரம் மேலும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.